Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பேர்ட்ஸ் நெஸ்ட் எப்படி வீட்லயே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக், ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் ப்ளஸ் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலா கூட பைண்ட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 200 கிராம் நல்லா வறுத்த சேமியா எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ மசாலாவிலேருந்து இப்போ ஒரு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை நீங்கள் பறவை கூடு மாதிரி கையில் வச்சு செய்துக்கோங்க. பறவை கூடு மாதிரி செய்துக்கோங்க. செய்துட்டு அதை அந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேமியாவில் டிப் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க சேமியாவில். இப்படி எல்லா நெஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம நெஸ்ட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ஈஸியாக கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வரதோட ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஆயிலிருந்து. இப்போ அதுக்கு வந்து நம்ம எக் செய்கிறதுக்கு வந்து அகெயின் நல்லா வேக வச்ச ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ செய்து வச்ச அந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நெஸ்ட்டில் முட்டை மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்கலனா ஈவன் நீங்கள் பன்னீர் இல்லைன்னா சீஸை கூட இப்படி குட்டி குட்டி பால்ஸாக செய்து அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மியான பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணுற டைம் வேணுன்னா ஒரு மின்ட் லீஃப் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக குட்டீஸுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.